கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று இந்த இரவு ஜெபம் மற்றும் சங்கீத தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நம்முடைய கர்த்தருடைய சங்கீதத்தை, அதாவது சங்கீதக்காரன் எப்படி ஆண்டவரோடு ஒரு உறவு கொண்டு ஒரு அற்புதமான ஆனந்தமான தேவ பிரசன்னத்தில் கலிகூர்ந்து எழுதின அற்புதமான வரிகளை, அவருடைய தியானத்தை, கீதங்களை நீங்கள் தியானித்து நீங்கள் இந்த படுக்கைக்கு செல்லும் முன் இந்த இரவு ஜெபத்தை ஏறெடுப்பது அத்தனை ஆசீர்வாதமான விஷயம். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பாதுகாக்கிறவர். ஐயா, நெறிஞ்சு போன வாழ்க்கை, நெறிஞ்சு போன லைஃப், இல்லைன்னா ஃபேமிலி லைஃப், எங்கேயோ ஒரு நெறிந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல அதை முறிக்காமல் பாதுகாத்து, மங்கி இனி இது அணைந்து போகும், இனி இதெல்லாம் உருப்படாது, இவங்க வாழ்க்கை, இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய தொழில், இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், இனி மங்கி போயிடும் என்று, அணைந்து போகும் என்று நினைக்கிற சூழ்நிலையில் இருக்கிற நம்மை அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பாதுகாக்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரே இந்த கர்த்தரை கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமான கர்த்தர் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஐயா, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலமே இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது இந்த தேவனுக்கு லேசான காரியம். நீங்க ஒருவேளை உங்க காரியங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்று இருக்கிற சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்கள், இந்த கர்த்தர் எப்படி உள்ளவர் பாருங்க. அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர், அதே சமயத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறீங்களோ, அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயோ, எனக்கு யார் இருக்கிறார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், எத்தனை காலமாய் காத்திருக்கிறேன், என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சிக்கல்கள் இன்னும் தீரவே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவர் பணிந்தவர்களின் ஆவியையும் நொறுங்கினவர்களின் இருதயத்தையும் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை மறந்து விடாதிருங்கள். பணிந்தவர்களின் ஆவியையும், ஐயா, நொறுங்கினவர்களின் இருதயத்தையும் உயிர்ப்பிக்கிற கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அவர் ஏதோ மேல்மட்டத்தில் சந்தோஷமா, சமாதானமா, நீதிமான்களாய் மாத்திரம் இருக்கிறவர்களை நோக்கி கொண்டிருக்கிறவர் அல்ல. ஐயா, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளிலே இருக்கிற உங்களை, சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிற உங்களை நோக்கி பார்க்கிறவர். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இந்த கருத்தான ஜெபம் உங்களுக்கு எதிரான எல்லா சிக்கல்களையும் சங்கரிக்கும் ஆவியின் பட்டயமாய், இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயமாய் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம், உங்கள் சிக்கல்களை எல்லாம் சங்கரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஐயா, வேதம் சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த, ஐயா, எவரையும் பலப்படுத்த இந்த தேவனுக்கு அது லேசான காரியம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகையினால் தைரியமாயிருங்கள். இன்றும் 8ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்து விட்டு சங்கீதக்காரனோடு சேர்ந்து, ஐயா, அந்த அற்புதமான சூழ்நிலையில் இருந்து கர்த்தரோடு நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 8:1, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பகைஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலம் உண்டு பண்ணினீர். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? பாருங்க, பகைஞ்சனையும் பலிகாரனையும், ஐயா, உங்களை அழைக்க, உங்களை அழிக்க, உங்களை நாசமாக்க, உங்களை பழி தீர்க்க இருக்கிற சத்துருக்களின் நிமித்தம் அவர் என்ன, அவர்களை அடக்கி போடுவதற்காக குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுகிறவர் இவர். அது என்னையா குழந்தைகள் பாலகருடைய வாயினால பலனை உண்டு பண்ணுகிறார்னு கேட்டீங்கன்னா,
பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், ஐயா உங்களுக்கு எதிராக இருக்கிற அரண்கள், கட்டுகள், சிறையிருப்புகள், ஆபத்துகள் எல்லாவற்றையும் அடக்கி போட, நிர்மூலமாக்க, சங்கரிக்க உங்கள் வாயிலே, ஐயா குழந்தைகள் போன்று சாதாரணமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாயிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இதை உங்கள் வாயிலே ஒரு அற்புதமான பலனை உண்டு பண்ணி இருக்கிறார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபுறம் கற்குள்ள பட்டயம் உங்கள் வாயில் இருந்து புறப்படும். ஐயா, இந்த உலகத்திலே வல்லமையான, மகிமையான, மகா பயங்கரமான எந்த பட்டயத்தை காட்டிலும், எந்த கொடுமையான அல்லது பயங்கரமான வல்லமையான ஆயுதங்களை காட்டிலும் மகா வல்லமையான ஒரு ஆயுதம் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம், ஆவியின் பட்டயம். அதுவே தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் தியானிக்க வார்த்தையிலே அத்தனை வல்லமை இருக்கிறது, அத்தனை அதிகாரம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எந்த ஆயுதத்தை காட்டிலும் இருபுறமும் கற்குள்ள பயங்கரமான ஆயுதம் எங்கே இருந்து புறப்படும்? உங்கள் நாவில் இருந்து புறப்படும். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும், மரணம் மாத்திரமல்ல, ஜீவனும் கூட எங்கே இருக்கிறது? உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை உங்க வார்த்தை யாரும் மதிக்காம இருக்கலாம் என் அன்பு சகோதரியே. உங்க வார்த்தை நீங்க பேசினா யாரும் கவனிக்காம இருக்கலாம், யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உங்க வார்த்தையை யாரும் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். நீங்க பேசினா அதை யாரும் கண்டுகொள்றதே இல்லை. ஐயோ, நான் சொல்ல யாரும் கேட்கிறதே இல்லை. என் கணவனும் கேட்கிறது, என் பிள்ளைகளும் கேட்கிறது, என்னுடைய குடும்பத்தார் யாரும் என்னுடைய வார்த்தையை மதிப்பதில்லை. நான் யார்கிட்ட பேசினாலும் நான் சிறியவனும் எளிமையுமாய் இருக்கிறேன், சிறியவனும் அற்பமனுமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை யாரும் மதிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா? சின்ன குழந்தையை போல இருக்கிறீங்களோ? சகோதரியே, கவலைப்படாதே. பாருங்க, உங்கள் வாயில் இருந்து குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அது எதுக்க? பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட. சத்துருக்கள், எல்லா சிக்கல்களையும் சிக்கறுக்க உங்கள் வாயிலே என்ன தந்திருக்கிறாரு? பெரிய ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆவினால் அறிக்கை செய்யும் போது விடுதலை உண்டாகும். ஐயா, நீங்க விசுவாசித்தால, இருதயத்தில் விசுவாசித்தீங்கன்னா நீதி உண்டாகும். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், இருதயத்தினால் நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா இந்த காரியம் நடக்கும், இந்த வார்த்தை வாழ்க்கையிலே பலிக்கும். ஐயா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருடைய வழியிலே நடந்தால் நான் வெற்றி பெறுவேன், ஜெயம் கொள்ளுவேன் என்று நீங்கள் நம்பி பாருங்க, அதை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை உண்டாகும். அப்போ உங்க வாயில எத்தனை பெரிய பாக்கி இருக்குது. யார் மதிச்சா என்ன, மதிக்கலன்னா என்ன? சகோதரியே, நீங்கள் இந்த பூலோகத்திலே வாயினால் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஐயா, நீங்கள் பூலோகத்திலே எதை நீங்க கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இத்தனை அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஜப வேளைகளில், இந்த தியான வேளைகளிலே இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபைலை மட்டும் பார்க்காதுங்க, இன்னும் அடுத்த ஃபைல் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் ஏதோ 15 நிமிஷம் பார்த்தோம், 20 நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அப்படி இருக்காதுங்க. தொடர்ந்து ஜெபியுங்கள். 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஏழியரா முழிச்சு போய் இருந்து ஆயத்தமாகி காத்திருந்து நடு இரவிலே மினிமம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ற வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தடுத்த ஃபைல்களை ஆன் பண்ணி அதோடு நின்று ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்க, உங்க வாயில நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு அத்தனை அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பாருங்க, என்ன தாவீதரசன் சொல்கிறாரு? ஐயா, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், ஐயா, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது அவற்றின் மகிமையை, அவற்றின் அழகை, அவற்றின் மேன்மையை அற்புதமாய் நான் பார்க்கும் பொழுது ஐயா, நான் ஆச்சரியப்படுகிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், ஐயா, எங்களைப் போல அற்பமும் குப்பையுமான மனிதர்களை நீர் நினைக்கிறதற்கும், நீர் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நாங்கள் ஏமாத்திரம். அப்படி பாருங்க, எப்படிப்பட்ட கர்த்தர், எப்படி ஒரு ஆளுகை உங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஏமாத்திரம் அப்படி சொல்லலாம். நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்க வாயிலே அத்தனை பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் பாருங்க, 5ஆம் வசனத்திலே, நீர் அவனை, உங்களை என்னையும் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை அவர் முடிசூட்டி இருக்கிறார். இன்னும் பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல்
மேல் நமக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மீன்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் நம்முடைய பாதங்களுக்கு, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, இத்தனையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இன்னும் கீழ்ப்படிய காணோம். ஏன் இன்னும் எல்லாம் கீழ்ப்படிய காணோம்? இன்னும் காரியங்கள் நடக்கலன்னா, இருதயத்திலே விசுவாசிக்கிறது போலவே வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள். ஐயா, கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், இந்த மேன்மையை தந்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்னோட இருக்கிறார். நான் தோற்று போவதில்லை, நான் அழிந்து போவதில்லை, என் பிள்ளைகள் வீணாய் போவதில்லை, என் குடும்பம் இனி அழிந்து போவதில்லை. நாங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து உயர உயர எழும்பி பரப்போம். நாங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். என்றைக்குடா பரப்பீங்க? செத்து கிடக்கிற மாதிரி கிடக்குறீங்க. டே, உங்களை எவன்டா, ஒரு நாய்க்கு கூட உங்களை மதிக்கிற மாதிரி யாரும் மதிக்கல. குப்பையிலையும் புழுதியிலையும் கிடக்குறீங்களே, நீங்க என்னடா இப்படி பரப்பீங்க சொல்றீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. நீங்க சொல்லணும், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு காத்திருக்க. நாங்கள் புழுதியில கிடந்தா என்ன, குப்பையில கிடந்தா என்ன, யாரும் மதிக்காத, யாரும் தேடாதவர்களா இருந்தால் என்ன, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளிலே புது பலன் அடைவோம். எப்படி அடைவீங்க? எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துவார், நல்ல செய்திகளை அனுப்புவார், நல்ல காரியங்களை எங்களுக்கு செய்வார். நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயர உயர பறப்போம். அதுல மாற்றமே இல்லை. நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது, கர்த்தரை கூட சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஜெப வேளைக்கு வாருங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எத்தனை நல்லவர் ஐயா. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் நீதியின் தேவனே, நீர் எத்தனை நல்லவர் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் எத்தனை இன்பமானது சுவாமி. தேனிலும் ஐயா அது மதுரமானது ஐயா, இனிமையிலும் இனிமையானது. உம்முடைய வார்த்தை தியானிக்கும் போது ஐயா அனல் மூழுகிறதற்காக நன்றி. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது பரிசுத்த ஆவியின் ஒரு மகிமையான அபிஷேகம் இறங்கும்படியாய் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது ஒரு பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம், அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய், ஒரு தேவ பிரசன்னம், தெய்வீக மகிமை நான் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய், ஒரு நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. தொடர்ந்து நொடுங்கி ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை உண்டாகட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. அருமையான சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இப்பொழுதே. பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்களை, எங்கள் இதயங்களை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும்படியாய் இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக பிரசன்னம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it my dear people of God. Receive it. இப்பொழுது ஒரு நல்ல தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். ஆமென் ஆண்டவரே. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் இப்பொழுதே. தடைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. அந்த உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படுகிற ஆவி ஊற்றப்படட்டும். இவருடைய வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும்படியாய் ஐயா, வயல்வெளிகள் எல்லாம் செழிப்பான காடாய் எண்ணப்படும் அளவுக்கு மேன்மைக்கும் மேல் மேன்மை அடையும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பசுமை உண்டாகட்டும், தரித்திரங்கள் மாறி போகட்டும், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தோடு இந்த இரவோடு சங்கரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஸ்தோத்திரம் டாடி, நன்றி செலுத்துகிறோம். ஒரே தூதன் புறப்பட்டு சென்று ஐயா எசேக்கியாவுக்கு எதிராக வந்த எல்லா ஜனங்களையும் ஆமென், ஒரே தூதன் புறப்பட்டு சென்று 1,85,000 பேரை சங்கரித்தது போன்ற வல்லமையான நிகழ்ச்சிகள் இவருடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும். இவர்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ இவர்களுக்கு அப்பா இவர்களை விட்டு பிரிந்து போன கணவன்மார், பிரிந்து போன பிள்ளைகள், ஒருவேளை உபத்திரப்படுகிற பிள்ளைகள் ஐயா, சிக்கல்களிலும்
சங்கிலிகளிலும் கட்டுகளிலும் சிறையிருப்புகளிலும் பல்வேறு துக்கங்களில் வேதனைகளில் அகப்பட்டவர்கள் விடுதலை அடையும்படியாய் ஒரு தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பராக்கிரமசாலியாய் பரிசுத்த தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு ஐயா ஸ்தோத்திரம், உங்க வார்த்தையின்படி ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள, விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்த தூதர்கள் என் சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக இப்பொழுதே கடந்து செல்லும்படியா இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கட்டும், மாற்றம் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை இப்பொழுதே அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரிகள் வாயை திறந்து ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எங்கள் சமாதான காரணர், எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டு பண்ணும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை இறங்கட்டும், தடைகளை உடைத்து போடட்டும். ஐயா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் தாமதமின்றி வந்து சேரும்படியாய் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. நன்மையான ஈவுகளும் நாடு எல்லா மேன்மையான வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலும் இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் இறங்கி வரட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி, நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், நல்ல தொழிலிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே பயங்கரமான காரியங்கள் நடக்கும்படியாய் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் தேவரீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிறவர், எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிறவர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடக்கட்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே ஐயா, இன்றே இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஐயா மகிமைப்படுத்தி மேன்மையான சாட்சிகளாய் மாற்றுவீராக. இன்று அது தொடங்கட்டும். துன்மார்க்கரை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிற கர்த்தர் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகள், காவல்கள், உபத்திரவங்கள், பாடுகளை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சங்கரிக்கப்படும்படியாய் இன்றே அது நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் செய்ய போகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா வானங்களையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் படைத்து ஐயா அற்புதமான காரியங்களை செய்த எங்களை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. ஆனாலும் எங்கள் மீது நீர் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இவர்களும் உங்கள் குடும்பங்களும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் தவறி போகாது. வாழ்க்கையில் ஜெயம் கொள்வதற்கு உங்கள் நாவை ஐயா கூர்மையான பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எல்லாவற்றையும் அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமையான பட்டயம் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி செய்யும். பெரிய காரியங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம்.